गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मम तस्मै श्री गुरुवे நமஹ. அன்பர்களே, புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையின் பேர் மகாலய அமாவாசைன்னு பேர். இந்த மகாலய அமாவாசையிலே யாருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்யலாம், தர்ப்பணம் செய்வதனால் நன்மை என்ன, நமக்கு பரிகாரங்களினால் பலன்கள் உண்டா என்பதை இந்த காணொளியிலே தெளிவாக காண்போம். மகாலய பட்சம் அப்படின்னா 15 நாள்கள் பட்சம்னு பேர். பௌர்ணமியிலிருந்து ஆவணி மாத பௌர்ணமியிலிருந்து புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த அமாவாசை வரை இது தொடர்ந்து வரும். மகாலய அமாவாசை இந்த வருடம் 21ஆம் தேதி வந்து விடுகிறது. அந்த 15 நாள் அப்படிங்கிற காலகட்டங்களிலே அபபரணி என்ற பரணி நட்சத்திரம் ஒன்று உண்டு. அன்றைய நாளில் தர்ப்பிக்கும் போது ஒரு சிறந்த பலன் உண்டு அப்படிங்கிறான். என்ன பலன்? நாமோ திதியெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் திதியை பற்றின கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் இல்லைங்க அப்படின்னா பரணியில் பண்ணுங்க சார், அஷ்டமியில் பண்ணுங்க சார், 8ஆம் நாள் பௌர்ணமியிலிருந்து இதில் பண்ணுங்க, தேய்பிரை அஷ்டமி நல்லது சொல்லி கொடுப்போம். இதுவே இன்னும் அகால மரணங்கள் ஏற்பட்டு விட்டது சார், அவங்களுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பண்ணலாம். மற்றும் இந்த அமாவாசை தர்ப்பணத்தின் போது நமக்கு தந்தை வகுப்பில் தெரியும், அதாவது தந்தையோட தந்தை, தந்தையோட தாய், எங்களுடைய பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல் தாய் வழி தந்தை, தாய் வழி தாயார், இப்போ அவங்களுடைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இதுவே நம்மளுடைய சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். இது தவிரவும் இந்த முக்கியமாக இந்த மகாலய பட்சத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாதவர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணலாம். யாரோ ரிலேஷன்ஸ் சார், அவங்களுக்கு தற்பிக்க ஆள் கிடையாது, நான் பண்ணுறேன், அவங்க பேரையும் சேர்த்து சொல்லலாம். நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் தர்ப்பணம். இப்படி உங்களுடைய செல்ல பிராணிகள் இருக்கும், அது செத்து போச்சு சார், அதுக்கும் சேர்த்து பண்ணிக்கிறேன், தாராளம் பண்ணுங்கள். இப்படி அனைத்து விதமான ஜீவராசிகளும் கரை சேருவதற்கு ஒரு உபாயம் உண்டு என்றால் அதுக்கு இந்த மகாலய அமாவாசை முக்கியம். அதனால தான் எல்லோரும் தர்ப்பணம் பண்ணுங்க சார்ன்றோம். சரி, இந்த தர்ப்பணம் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்? நான் இங்கே எள்ளு தண்ணியை ஊற்றுறேன், இதனால் எப்படி சார் அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னா, ஒரு ஃபாரின் கரன்சி வேணும்னா இங்கே இந்தியன் கரன்சி கொடுத்த உடனே அங்கே ஃபாரினில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லைங்களா, அதே போல தான் இங்கே எள்ளு தண்ணியை ஊற்றும்போது அங்கே அந்த ஜீவன் பசியாக இருந்தால் சாப்பாடு, பசுவாக இருந்தால் புல், மழையில் நனைஞ்சால் கொடை, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆத்மாவை சேவ் பண்ணும் அப்படின்னு இருக்குது. இது தொடர்ந்து செய்யும்போது அந்த ஆத்மா அனுபவங்களால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், யாரோ தெரியலிங்க என்னை காப்பாற்றுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா நமக்கே, அந்த எண்ண ஓட்டங்கள் யாரெல்லாம் தற்பித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களாக திருப்பி வந்து இவருடைய வாழ்விலே வளம் வரும். என்னென்ன மாதிரி வளம் வரும்? நார்மலாக இந்த நாளில் பார்க்குறோம், குடும்பத்திலேயே குழப்பங்கள், தேவையற்ற சண்டை சச்சரவுகள், ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து வரக்கூடிய குழப்பங்களினால் கடன் சுமை, தீராத நோய்கள், என்ன டயக்னோஸ் பண்ணாலும் தெரியலிங்க அப்படிங்கிற நோய், முதுமையினால் வரக்கூடிய நோய், இளமையிலே இருக்கக்கூடிய நோய், ஏகப்பட்ட நோய் இருக்குது. இன்றைக்கி வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் நிறைய இருக்குது. இது எல்லாமே போக குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவருடைய மனநிலை பாதித்தல் போன்ற குழப்பங்களும் அதிகமாக இருக்கிறது. குழந்தை பேர் இல்லை, திருமண தடை, இப்படி ஏகப்பட்டது அன்டச்டு. இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கறது இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு தெரியுது. மகாலய அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் செய்தனால் படிப்படியாக இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அழகான உபாயத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அவசியம் இந்த அமாவாசையின் போது எள்ளு தர்ப்பணம் வைத்து தர்ப்பித்து அதனுடைய காணிக்கையை செலுத்தி முன்னோர்களை வணங்கி நீங்கள்
குலதெய்வத்தை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து விதமான நன்மையை தரும். அதனால் வாழ்விலே மேலும் மேலும் நிச்சயம் வெற்றி கிட்டும். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.